நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக அவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் நம்ம ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நம்முடைய பரிசுத்த வார்த்தைகள் மூலமாய் என்னோடும் எங்களோடும் நீ பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியாளை மறைத்துக்கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். உடைய வார்த்தையின் சத்தம் எங்கள் உள்ளங்களிலே நின்றவரை பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி அப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்த அவருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இனி காலம் செல்லாது. நாம் ஒரு கடைசி காலத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். கடைசி காலத்துக்குரிய எல்லா அடையாளங்களும் இந்த நாளிலே நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய தேசங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி கொண்டிருக்கிறதை, நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து, இனி காலம் செல்லாது. இனி காலம் ரொம்ப லாங்கான ஒரு காலங்கள், நெடிய காலங்கள் நமக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, முன்பு போல வாழ்வதற்கு நெடிய காலங்கள் இல்லை. காலம் ரொம்ப குறுகினதாய் நமக்கு இருக்கிறது. வேதத்திலே சொல்லப்பட்ட தேவ ரகசியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலத்தில் தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இந்த காலத்தில் கர்த்தர் என்னென்ன நடக்கும் என்று சொன்னாரோ அந்த காரியங்கள் நடப்பதற்குரிய ஒரு காலம் சமீபமாக இருக்கிறது. அதனால தான் 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. அப்போ முடிவு சமீபமான ஒரு காலத்துக்குள்ளே நாம் போய்கொண்டிருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். அந்த வசனத்தில் சொல்லுகிறது தேவ ரகசியம் நிறைவேறும். ஒருவேளை ஆண்டவர் நிறைய ரகசியங்களை இந்த கடைசி நாளிலே என்னெல்லாம் நிறைவேறும் என்று வேதத்தின் பல பகுதிகளில் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் எழுப்புதலை குறித்த தேவ ரகசியம். அப்போ எழுப்புதல் என்ற காரியம் நம்முடைய தேசத்தில், நம்முடைய இந்திய தேசத்தில், அதுவும் நம்முடைய தென் மாநிலத்தில் இருக்கிற நம்முடைய தமிழ் மாநிலத்தில் அந்த எழுப்புதல் தொடங்கும். அது நம்முடைய தேசமெங்கிலும் பற்றி எறிந்து உலகம் முழுவதிலும் அது பற்றி பிடிக்கும், உலகம் முழுவதிலும் அது பரவி செல்லும் என்று கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் நமக்கு சொல்லியிருக்கிறார். கடைசி நாட்களில் வெளிப்பட போகிற ரட்சிப்பு என்று சொல்லப்பட்ட அந்த எழுப்புதல் நம்முடைய தேசத்திலே தொடங்கும் என்று சொல்லி, ஒருவேளை அந்த எழுப்புதலுக்காக நாம் எவ்வளோ வருஷ காலங்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கே ஒரு தூறல் போல அந்த எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறதை நம் கண்கால பார்க்கிறோம். அந்த எழுப்புதலை குறித்து தேவன் ஆழமாய் அந்த எழுப்புதல் எப்படி நடக்கும், எந்த மாதிரி அது காணப்படும், அது எத்தனை பரிமாணங்களில் அது வெளிப்படும் என்றெல்லாம் கர்த்தர் அவருடைய அந்த எழுப்புதலை குறித்த தேவ ரகசியங்களை அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக நமக்கு அவர் அறிவித்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தேவ ரகசியங்கள் நிறைவேறக்கூடிய காலம் ரொம்ப சமீபமாகிவிட்டது. அதுக்கு தான் அந்த சொல்கிறார், இனி காலம் செல்லாது. அப்போ எழுப்புதலை குறித்த தேவ ரகசியங்கள் என்று சொல்லும்போது, எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் தான் அது வெளிப்படும், நம்முடைய தமிழ் மாநிலத்திலிருந்து தான் அது துவங்கும் என்று கர்த்தர், அதுலேயும் அந்த சென்னை பட்டணத்திலிருந்து கர்த்தர் அதை தொடங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா. அப்போ இந்த எழுப்புதல் பல பரிமாணங்களிலே,
ஒரு 8 விதத்திலே அது வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த காரியங்களை நாம் அறிந்து நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒரு ஜெப எழுப்புதல் உண்டாகும். எங்கு பார்த்தாலும் ஜெபம் 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 என்கிற ஒரு ஜெப எழுப்புதல். அடுத்து ரட்சிப்பின் எழுப்புதல். அன்னுதினமும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். தேசமெங்கிலும் இந்த செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருப்போம். பாவத்தில் வாழுகிற கொடியவரும் கொலைஞரும் தீயவருமாகிய நிறைய ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். பாவத்தின் அடிமைத்தனங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுவார்கள். இது ரட்சிப்பின் எழுப்புதல். அடுத்து சுத்திகரிப்பின் எழுப்புதல். ஜனங்களுக்கு பரிசுத்தத்தின் மேல் ஒரு வாஞ்சை. நாங்கள் பரிசுத்தமாக வாழணும், நான் பரிசுத்தப்படணும் என்ற ஒரு வாஞ்சை உண்டாகும். அது நிமித்தம் ஒரு சுத்திகரிப்பு தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், சபைகளில், நம்முடைய தேசத்தில், ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறத நம்ம பார்க்கலாம். தாங்கள் ஏற்கனவே வணங்கி கொண்டிருந்த அந்த காரியங்களை அவர்களே தங்களுடைய கைகளினால் தூக்கி எறிகிற காரியங்கள், அருவருப்புகளை தங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றுகிற காரியங்கள், இப்படி ஏராளமான விதத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம், ஒரு சுத்திகரிப்பு தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பங்களில், சபைகளில், தேசத்தின் பல விதத்தில் அது உண்டாகிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் சுத்திகரிப்பின் எழுப்புதல். அடுத்து பார்த்திங்கன்னா வல்லமையின் எழுப்புதல். கர்த்தருடைய வல்லமை பிரமிக்கத்தக்க விதத்தில் தேசத்தில் வெளிப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அதே போல் பிரமிக்கத்தக்க நான் செய்த கிரியைகளை காட்டிலும் அதிகமாய் செய்வான் என்னை விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம் தேசத்தில் இதுவரை நாம் கேள்விப்பட்டிராத பிரமிக்கத்தக்க விதத்தில் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற வல்லமையின் எழுப்புதல். அடுத்து பார்த்திங்கன்னா ஆராதனையின் எழுப்புதல். தேவனை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பரலோகத்தின் தேவனை கர்த்தர் தொழுது கொள்ளுகிற அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல். அந்த ஆராதனை பார்த்திங்கன்னா பரலோகத்தில் எப்படி பிதாவாகிய தேவனை குமாரனை தொழுது கொள்ளுகிறார்களோ அதே சாயலிலே கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து வசன எழுப்புதல். வசனத்தை கேட்க ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம். வசனத்தை குறித்து ஆராய, வசனத்தின் காரியங்களை நுணுக்கமாய் அறிந்து கொள்ள, அந்த காரியங்களை குறித்து தீர்க்கதரிசன வசனங்களை அறிந்து கொள்ள என்று சொல்லி வசனத்தை குறித்த ஒரு ஆர்வம் ஜனங்களுக்குள்ளே உண்டாகும். அப்போ தேசத்தின் ஒரு முனை தொடங்கி தேசத்தின் மறுமுனை வரைக்கும், ஒரு திசை தொடங்கி பூமியில் இன்னொரு திசையிலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு வருவார்களாம் வசனத்தை கேட்பதற்காக, வசனத்தை அறிந்து கொள்வதற்காக. இப்படிப்பட்ட வசன எழுப்புதல். அடுத்து சுவிசேஷ பிரபல்ய எழுப்புதல். சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்படும் போது தான் முடிவு வரும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த முடிவு வரும் முன்பதாகத்தானே சுவிசேஷம் எங்கு பார்த்தாலும் கர்த்தருடைய சுவிசேஷம், அவருடைய இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து அவருடைய வருகை வரைக்குமான அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற அந்த எழுப்புதல். அடுத்து பார்த்திங்கன்னா திருச்சபைகளில் எழுப்புதல். திருச்சபைகள் ஆதி திருச்சபையை போல, ஆதி திருச்சபைகள் எப்படிப்பட்ட பக்தியோடும் வைராக்கியத்தோடும் பரிசுத்தத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடு நடந்து பெருகினதோ அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் சபைகளிலே எழுப்புதல். இப்படி 8 விதத்தில் கர்த்தர் நமக்கு இதெல்லாம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் எழுப்புதல் ஒரே வார்த்தையில் சொல்லுவோம், ஆனால் அந்த எழுப்புதல் இந்த 8 விதத்தில் அது பற்றி எரியும், அது தேசமெங்கிலும் வியாபிக்கும். இந்த எழுப்புதல் நிறைவேறும் காலம் சமீபித்திருக்கிறது. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இனி காலம் நமக்கு இல்லை, நாம் தீவிரப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி ஆண்டவர் சொன்ன இந்த பரிமாணங்களில் எழுப்புதல் தீவிரமாக நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய தென் மாநிலங்களில், நம்முடைய தேசத்தில் அது பற்றி எரியணும். நம்ம ஜெபிக்கணும். அந்த அக்னி தேசத்தில் போடப்படணும். அது போடப்பட்டது உலகம் எங்கில் அது வியாபித்து செல்லணும். அதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய தேசங்களில், நம்முடைய பூமிக்குள்ளே இறங்கி வரணும்னு நம்ம ஜெபிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை வரும் காலம். இது வரும் காலம் ரொம்ப சமீபித்திருக்கிறது. 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் யோவான் இப்படியா எழுதுகிறார், பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி. கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. அப்போ நாம் வாழுகிற அந்த கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவாகிய சாத்தான் மனிதனாய் தன்னை வெளிப்படுத்தி இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவாய் அவன் வரப்போகிறான்.
அந்த காலம் நெருங்கிவிட்டது. அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அப்போ அந்தி கிறிஸ்து வரும் முன்பதாகவே அந்தி கிறிஸ்துக்கள் வெளிப்படுவார்கள். அப்படின்னா என்னென்னா, அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடைய மனிதர்கள் வெளிப்படுவார்கள். அவர்கள் எல்லா இடத்திலும் அவர்கள் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். தேசத்தின் தலைவர்கள் அப்படிப்பட்ட ஆவியுடனே இருப்பார்கள். தேசத்தின் தலைவர்கள், ராஜ்யங்களின் தலைவர்கள் அப்படிப்பட்ட ஆவியுடனே இருப்பார்கள். அவனுடைய கேரக்டர்ஸ், அவனுடைய குணநலன்களோடு கூட அவர்கள் இருப்பார்கள். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய விவசாயத்திலே, மருத்துவத்துறையிலே, விஞ்ஞானத்திலே, எல்லா துறைகளிலும் இப்படிப்பட்ட ஆவியுடைய மனிதர்கள் இருப்பார்கள். இவர்கள் மூலமாகத்தான் அவன் தன்னுடைய செயல்களை அவன் வெளிப்படுத்துகிறான். தன்னுடைய காரியத்தை அவன் வெளிப்படுத்தி அவன் வருவதற்குரிய எல்லா ஆயத்தங்களையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். இது நம்முடைய தேசத்திலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் வரப்போகிற, அவனுடைய ஆளுகை வரப்போகிற அந்த நாட்களும் சமீபமாகிவிட்டது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், இனி காலம் செல்லாது. அப்போ அதுக்கு முன்பாகத்தான் இந்த எழுப்புதலை தேவன் நமக்கு தரப்போகிறார். அதனால் தான் முதலாவது அந்த எழுப்புதலுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். அந்த எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் நம்ம எப்படி அதற்காக செயல்பட வைக்கிறாரோ அதற்காக நாம் செயல்படணும். ரெண்டாவது, இந்த அந்தி கிறிஸ்துவின் காலங்கள் சமீபமாக இருக்கிறதுனாலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சோதனை காலம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு சோதனை காலம். பூமியில் எங்கும் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக வருகிற ஒரு சோதனை காலம். பூச்சக்கரத்தில் மேலே எங்கும் வரப்போகிற ஒரு சோதனை காலம். அது கொடிய பயங்கரமான ஒரு காலம். அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லியிருக்காரு, அந்த சோதனை காலத்துக்கு நீங்கள் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் என் வசனத்தை நீங்கள் கை கொள்ளணும், என் வசனத்தை நீங்கள் காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இப்பொழுதே நாம் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாகவும் கர்த்தருடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ளுகிறவர்களாகவும் நாம் வாழ வேண்டும். அப்பொழுது தான் அந்த சோதனை காலத்துக்கு, ஏன்னால் அந்தி கிறிஸ்துவாகிய சாத்தான் 7 வருட காலம் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த 7 வருட காலம் பயங்கரமான ஒரு சோதனை காலமாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அந்த நாட்களிலிருந்து கட்டாயம் தப்புவிக்கப்பட வேண்டும். அந்த எழுப்புதலையே நாம் பங்கு பெற்று ஆயத்தப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, அவருடைய ரகசிய வருகைக்குள்ளே நம்ம போயிடணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கை கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லை, இயேசு லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறார், எப்பொழுதும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போ 2 காரியம், வசனத்தை நம்ம கை கொள்ளணும், வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை காத்து கொள்ளணும். 2வது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிற அந்த ஜெப ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்டு நம்ம ஜெபிக்கும் போது தான் இந்த சோதனை காலங்களுக்கு நான் தப்புவிக்கப்பட முடியும். ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்கு நம்மை ஆயத்தமாக்கவும் முடியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்தி கிறிஸ்துவாகிய சாத்தான் வரும் காலம் நெருங்கி இருக்கிறது, சமீபமாக இருக்கிறது. அதுக்குரிய எல்லா காரியங்களும் இன்றைக்கி தேசங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வதாக கர்த்தர் சொல்லுகிறார், இனி காலம் செல்லாது என்று சொல்லும் போது தேவனுடைய கோபமாகிய நியாய தீர்ப்புகள் இறங்குகிற காலம் இது. மனிதர்களாகிய இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தேசங்களில் மனிதர்கள் மத்தியில் நடக்கிற அக்கிரமங்கள் இன்றைக்கி நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறத நம்ம பார்க்குறோம். நாளுக்கு நாள் மனிதர்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் பெருகி கொண்டே போகிறது. ஆண்டவர் கடைசி நாட்களின் அடையாளம் என்று மத்தேயு 24 அவர் சொல்லும் போது சொல்கிறாரு, அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும்னு சொல்கிறார். அப்போ அக்கிரமம் இன்னைக்கு மிகுதியாகிக்கொண்டே போகிறது. ஜனங்கள் பார்த்திங்கன்னா விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தங்கள் விக்கிரகங்களை வணங்குவது காரியங்களை குறித்து இன்னும் தீவிரமாய் அவர்கள் அதில் பெருகி கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பார்த்திங்கன்னா கொலை பாதகங்கள் மனுஷ ரத்தம் இன்னைக்கு எவ்வளவா இந்த பூமியில் சிந்தப்படுகிறது. ஒருத்தருக்கொருத்தர் பகை, கொலை வெறிகள், இன்னைக்கு ரத்த சிந்துதல்கள் அதிகமாய் கொண்டே போகிறது.
மந்திர பில்லி சூனியங்கள், மந்திர சூனியங்களின் வல்லமைகள், அதை நம்புகிற காரியங்கள், அதை செய்து அதன் மூலமாய் தங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளுகிறவர்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்களும் தேசங்களில் பெருகிவிட்டது. வேசித்தனங்களுக்கும் குறைவே கிடையாது. விபச்சார வேசித்தனங்களுக்கு இன்னைக்கு குறைவே கிடையாது. அந்த பாவம் இன்னைக்கு பெருகி கொண்டே போகிறது. களவுகள் இல்லையா, பொருளாசைகள், லஞ்ச ஊழல்கள் எல்லாம் இன்றைக்கு பெருகிவிட்டது. இந்த பாவங்கள் எல்லாம் பெருக 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 தேவனுடைய கோபமானது இந்த மனுக்குலத்தில் இறங்கும். சாத்தான் அதுக்குத்தான் ஜனங்களை பாவம் செய்ய தூண்டுகிறான். அவன் பாவம் செய்ய தூண்டி தேவனுடைய கோபத்தை தூண்டி, ஜனங்கள் அதை செய்யும்போது தேவனுடைய கோபத்தை தூண்டி ஜனங்களை அழிக்க அவன் முற்படுகிறான். அப்போ அதுக்காகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், திறப்பில் நிற்க நாட்களை தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா தேவ கோபம் பல வழியில் இறங்கி அதன் மூலமாக ஜனங்களுக்கு நீதி சரி கட்டப்படுகிற காரியங்களும் நடக்கிறது, இன்னும் அதிகமாய் நடக்கும் என்று சொல்லுகிறார். இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அந்திகிறிஸ்துவின் காலங்களிலேயே தேவ எக்காலங்கள் ஊதப்படுகிறது. தூதர்கள் எக்காலங்களை ஒவ்வொரு எக்காலமாய் ஊத ஊத பூமியில் வாழுகிற ஜனங்களுக்கு அவ்வளோ ஆபத்துக்கள், அவ்வளோ வேதனைகள் இறங்கி வருது. அடுத்து பார்த்திங்கன்னா தேவனுடைய கோப கலசங்கள் ஊற்றப்படுகிறது. தேவ கோப கலசங்கள் ஊற்றப்பட சமுத்திரத்தின் மேலே இல்லையா, ஜனங்கள் மேலே இப்போ 1/3 என்று சொல்லி ஜனங்கள் அழிந்து போகிற அப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ கோபங்கள் ஜனங்கள் மேலே பல விதத்திலும் இறங்கி ஜனங்களை நியாயம் தீர்க்கிற அந்த காலங்கள் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் கடைசி நாள் நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு முன்பாகவே ஜனங்களுக்கு தேவ கோபம் இறங்கி நீதி சரி கட்டுகிற அந்த நாட்களும் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட நாட்கள் இருப்பதனாலே சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. சங்கீதம் 2:11-12 சொல்கிறாரு, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்போ ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய கோபம் இறங்குகிற இந்த கடைசி காலங்களிலே கர்த்தர் சொல்லுகிறாரு, குமாரன் நீங்கள் பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும். கர்த்தர் மேலே ஒரு பயம் நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். கர்த்தரை குறித்த பயம் இருக்கணும். நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் கர்த்தரை குறித்த பயம் வேணும். நம்ம பிள்ளைகளுக்கும் கர்த்தரை குறித்த பயம் இருக்கணும். கர்த்தரை குறித்த பயம் இருக்கும் என்றால் நாம் கட்டாயம் பாவத்தை விட்டு விலகி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம். அப்போ அதான் ஆண்டவர் சொல்றாரு, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தருக்கு நடுங்குகிற ஒரு இருதயம், அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு இருதயம், அப்படி இருந்து நாம் கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி நாம் இருக்கும்போது குமாரன் கோபம் கொள்ளலாம். அப்படி செய்யுங்க. ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னா, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலேயே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், அவருடைய பாதத்தை அண்டி கொள்ளுங்கள், அவரையே சார்ந்து கொள்ளுங்கள், அவரையே உறுதியாய் பற்றி கொண்டு ஜீவிங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி காலம் செல்லாது என்று ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லி இருக்கிறது. எழுப்புதலின் காலம் சமீபித்து விட்டது. அவர் சொன்ன அந்த தேவ ரகசியங்கள் எல்லாம் நிறைவேறும் நாட்கள் வந்துவிட்டது. அதனால் எழுப்புதலின் தேவ ரகசியங்கள் நிறைவேறி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பாருங்க, அது நடந்து கொண்டிருக்கும் போதே அந்தி கிறிஸ்துவாகிய சாத்தான் வருகிற அந்த நாட்கள் வருகிறது. அந்த நாட்கள் வரும்போது அது ஒரு பயங்கரமான ஒரு சோதனை காலமாக இருக்க போகிறது. இப்பொழுதே அவனுடைய ஆவி எல்லா தேசங்களிலும் கிரியை செய்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு அந்த ஆவியோடு தான் நமக்கு அதிகமான போராட்டம். நம்முடைய மாநிலங்களுக்குள்ளே அந்த ஆவிகள் கிரியை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் எல்லாம் இப்படி திடீர்னு மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆவியினுடைய தாக்கங்கள் தான் இன்றைக்கி நம்முடைய மாநிலங்களுக்குள்ளேயும் செயல்படுறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் சமீபமாக இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்க. அப்படிப்பட்ட சோதனை காலத்துக்கு நீங்கள் தப்பணுன்னா வசனத்தை கை கொள்ளுங்க, வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காத்து கொள்ளுங்க. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நீங்கள் விழித்திருங்கன்னு சொல்கிறார். ஜெபத்தை நம்ம விட்டுவிடவே கூடாது. மிகுந்த
ஜாக்கிரதையோடு நம்ம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எல்லா காரியங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய கோபம் பற்றி எரிகிற அந்த நாட்கள், குமாரனுடைய கோபம் பற்றி எரிகிற அந்த நாட்களிலே நாம் அழிந்து விடாதபடி, நாமும் நம்முடைய குடும்பமும் அழிந்து விடாதபடி நாம் பயத்தோடு கர்த்தரை சேவிப்போம், நடுக்கத்தோடு அவரிலே களி கூறுவோம், அவரையே நாம் அண்டிக் கொள்வோம். எல்லா காரியத்துக்கும் நாம் கர்த்தரையே அண்டிக் கொள்வோம். சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நாம் தேவனை அண்டிக் கொண்டு அவரையே நாம் சார்ந்து கொண்டு அவருடைய பாதத்தையே நாம் முத்தம் செய்து வாழும்போது ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவ கோபங்களுக்கெல்லாம் நம்மை தப்புவித்து நாம் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். அப்படிப்பட்ட இந்த காரியங்களுக்காய் நம்மையும் ஒப்பு கொடுத்து நாம் அதுக்கு ஆயத்தப்படுவோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தைகளின்படி, உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி காலம் செல்லாது என்று சொன்னீங்கப்பா. நீர் வாக்கு பண்ணின அந்த எழுப்புதல், அந்த எழுப்புதலை குறித்து அந்த தேவ ரகசியங்கள் ஆண்டவர் 8 பல விதமான பரிமாணங்களில் 8 விதத்தில் அது வெளிப்படும் என்று நீங்கள் சொன்னீங்களேப்பா. அது எங்கள் தேசத்தில் நிறைவேறட்டும், எங்கள் தமிழ் மாநிலத்தில் அது நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஐயா, எங்களுடைய பட்டணங்களில் கிராமங்கள் அது நிறைவேறட்டும் ஏசப்பா. அந்த அக்னி எங்கள் தேசத்துக்குள்ளே பற்றி எரியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த எழுப்புதலில் பங்குள்ளவர்களாக எங்கள் எல்லாரையும் நீ மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த கிறிஸ்துவாகிய சாத்தான் வருகிறான் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த சோதனை காலத்துக்கு தப்புவதற்கு நாங்கள் இப்பொழுதே வசனத்தை கை கொள்ள ஜெபம் பண்ணி விழித்திருக்க வசனத்தை கேட்கிறேங்க எல்லாருக்கும் கிருபை தாரும் ஐயா. உம்முடைய கோபம் பற்றி எரிகிற அந்த நாட்களில் நாங்களும் அழிந்து விடாதபடி ஏசப்பா உம்மை பயத்துடனே குடும்பமாய் உம்மை சேவிக்க, உம்மை அண்டிக் கொள்ள வசனத்தை கேட்கிறேங்க யாவருக்கும் அந்த கிருபையை தாரும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.